7 தத்துவ சமையலுக்காக எனக்கு 12 வகையான மீன்களை கற்றுக் கொடுத்தார். வட்டத்தில் முதல் பகுதி பேரு நீங்கள் மீன் சாப்பிட வேண்டாம், உண்டு மற்றும் வேக வைக்க வேண்டாம், எளியாக பூண்டு மீன் ஃபில்லட் நீங்கள் பூண்டு மனம் கொள்ள முயற்சிக்க வேண்டும் மற்றும் மீன் ஆட்டுக்களை மிகவும் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. உயர் மிகவும் ஏறு ஒரு நல்ல நிறுவன மீன் ஆட்டுக்களை தயார் செய்து உப்பு மற்றும் ஒரு ஸ்பூன் சமையல் மகளிர் சேர்க்கிறோம். எண்ணெய் போது ஒரு நிமிடம் பிடித்து கரை தரம் மீன் ஃபில்லட்டை வெளிப்படையாக ஒட்டும் பிடிக்கவும். மீன் வாசனை முக்கியமாக உப்பு கரைசலில் இருந்து வருகிறது. தண்ணீரை ஊற்றி பலமுறை கழுவி தண்ணீரை பிடிந்து உப்பு மற்றும் மிளகு ஒரு முட்டையின் வெள்ளைக்கரை ஒரு ஸ்பூன் ஸ்டார் சேர்த்து அதை நன்கு பிடித்து 10 நிமிடங்கள் மேலே செய்து ஈரப்பதத்தை போட்டு ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெயில் ஊற்றவும். பின்னர் பானையில் உள்ள தண்ணீர் செய்து குடிநீருக்கு கொடுக்க வைக்கப்படுகிறது. மீன் ஃபில்லட்டுகள் சீரழிக்கப்படுகின்றன, வைத்திருக்கப்படுகிறது மற்றும் பானை வெளியே எடுக்கப்படலாம். எண்ணெய் சூடாகி இருக்கும் துண்டு துண்டாக்கி வெட்டப்பட்ட பூண்டு திணைக்காரமான குறைந்த வெப்பத்தில் பூண்டு வாசனைக்கு வளர்க்கவும். ஒரு ஸ்பூன் லேசான சோயா சாஸ், பொருத்தமான அளவு சிப்பி சாஸ், ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கவும். சுவையை பெறவும். பின்னர் வேக வைக்க மீன் ஃபில்லட்டில் ஊற்றவும். சமமாக அசைவளிக்கவும். நறுக்கிய பச்சை வெங்காயத்துடன் பெருக்கவும். நீங்கள் பானையில் இருந்து வெளியேறலாம். மீன் ஃபில்லட்டுகளை முழுமையாகவும் வழக்க முடியும் இருக்கும். விரைவாக சேகரித்து குடும்பத்துக்கு சுவைக்க அதை செய்யுங்கள். 2வது பாடநெறி கடல் பாஸ் மற்றும் மலர் ஆணி ஒன்றாக சமைக்கும் போது மிகவும் புதியதாக இருக்கும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. உரை மற்றும் கடல் பாஸ் சூப்பர் சுவையாக இருக்கிறது.